ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிருந்து நடத்துகிறவர்கள் சொல்லுகிறதுனாலே அல்ல, நம்முடைய இருதயத்திலிருந்து அது ஒரு அருவி போல புறப்பட்டு ஓடட்டும். ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நாம் யோசித்து பார்த்தால் நாம் எந்த நிலைமையிலே இருந்தோம் என்பதனை நாம் உண்மையாக உணர்ந்து பார்த்தால் நம்மை நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த காலத்திலே நாங்கள் இருந்தோம், எங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நீர் வரவழைத்தீர், அதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம்ப்பா. விலையேற பெற்ற ரட்சிப்பை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவரை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேற பெற்ற ரட்சிப்புக்காக நன்றி. அந்த ரட்சிப்பின் மூலம் நாங்கள் பெற்று அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யான சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக, ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலக வாழ்க்கையிலும் எங்கள் ஆண்டவர் எங்களை நீர் நிறைவாய் நடத்தி வருகிறீர். எங்கள் தேவன் தந்திருக்கிற சுகபல ஜீவனுக்காக, தேவன் தந்து வருகிற பாதுகாப்புக்காக, எங்களுடைய தேவைகளை சந்தித்து நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே நன்றி, நன்றி. அந்நிய தேசத்தில் எங்கள் ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல ஜீவனுள்ள சபைக்காக, இந்த நல்ல ஐக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல தேசத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே நாங்கள் பெற்றிருக்கிற துறந்த வாசலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி, 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 நன்றி. இந்த நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கலாம். அவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அந்த தேவனுடைய சமூகத்தில் அவரை துதிக்கும் முன்பாய், ஆராதிக்கும் முன்பாய், அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் முன்பாக எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல, வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் என்று கேட்கிறது போல, இந்த காலை வேளையிலே உண்மையாய் நம்மை தாழ்த்தி, உண்மையாய் நம்மை தாழ்த்தி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். அமைதியாய் நமக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இது உண்மையாக இரக்கம் பெறுகிற நேரம். தேவனுடைய சமூகத்தில் நம்மை உண்மையாய் தாழ்த்தி, ஆண்டவரே நான் உம்மை துதிக்க வந்திருக்கிறேன்ப்பா, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன்ப்பா, உம்மை தரிசிக்க வந்திருக்கிறேன்ப்பா, உடைய தொடுதலை உணர வந்திருக்கிறேன்ப்பா, உடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன்ப்பா, அதை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போமா?
ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஆராதனைக்கு, இந்த செய்தி வேளைக்கு நம்மை தகுதிப்படுத்தினபடியால் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்தினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். மெய்யாக உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு பிரத்யேகமாக பேசும் ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும், இன்னும் ஊக்குவிக்கட்டும். மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு எங்களை திருப்தி செய்து அனுப்பும். இயேசு கிறிஸ்து என்கிற ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்திலே நாம் எல்லாரும் உற்சாகத்தோடு நன்றி நிறைந்த இதயத்தோடு வந்திருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவை நாடி தேடி சென்ற யாரும் குறைவோடு திரும்புகிறதில்லை, மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு விடுதலையோடு வெற்றியோடு தான் திரும்புகிறார்கள். ஆமென். இந்த நாளிலே ஆண்டவர் அவ்வாறு நம்மை மனநிறைவோடு திருப்தி செய்து அனுப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் 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 என்று சொல்லி பாடி ஆராதனையை ஆரம்பிக்கலாம். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். போற்றும் துய துய தேவனே, நீராஜாவே எங்கள் நாதனே, காயம் நீக்கும் துணையாவும் வானீரே, சரணம் சரணம் சரணம். போற்றும் துய துய தேவனே, நீராஜாவே எங்கள் நாதனே, காயம் நீக்கும் துணையாவும் வானீரே, சரணம். எல்லாரும் உணர்ந்து பாடலாம். ஈஸ்வராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் தரும் தேவனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதனே, இளையன்னை ஆற்றி தற்றி காப்பீரே, சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் தரும் தேவனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதனே, இளையன்னை ஆற்றி தற்றி காப்பீரே, சரணம் சரணம் சரணம். ஈஸ்வராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே, ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறே, சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே, ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறே, சரணம் சரணம் சரணம். ஈஸ்வராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம்.
உந்தன் சித்தம் செய்ய அருளாருமே. எந்த சித்தம் யாவும் என்றும் ஒளிப்பேரே. சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும். சரணம் சரணம் சரணம். உந்தன் சித்தம் செய்ய அருள் தாருவே. எந்த சித்தம் யாவும் என்றும் ஒளிப்பேரே. சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும். சரணம் சரணம் சரணம். ஈஸ்வராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்வை செய்த நன்மைகளை, இப்பொழுதும் செய்து வருகிற நன்மைகளை நான் உண்மையா உணர்ந்து பார்த்தால் நம்மால் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. ஆமேன். நம்மால் துதிக்காமல் இருக்க முடியாது. ஆமேன். தாவீது சொல்லுகிற, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சாரோல் நவரஜ் அம்மா பாடுறாங்க, காலையும் மாலையும் இவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். அண்டர்லைன் பண்ணி பாடணும். கருத்துடன், ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அல்ல, சடங்காச்சாரமாக அல்ல, கருத்துடன் பாடிடுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தைகளின் ஆழத்தை உணர்ந்து நாம் இந்த பாடலை பாடலாம். காலையும் மாலையும் இவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கு எதிராய்வோர் பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய்வோர் பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும், பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலை
கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறினார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறினார். தமக்கென்று பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையாய் இரட்சிப்பு மானா. சங்கீதம் 27 அடிப்படையிலே எழுதப்பட்ட வரிகள் இவைகள். வாழ்க்கை பாதையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், வருத்தங்கள், சவால்கள் வரலாம். ஆண்டவர் ஒரு உன்னத நோக்கத்தோடு, for a divine purpose, அவர் அதை அனுமதிக்கிறார். அதன் மத்தியிலே நம்மோடு நடந்து வருகிற நல்ல ஆண்டவர். கரங்களை உயர்த்தி நாம் அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனிக்காய் கருதுனவன், பாரங்கள் வகிக்கின்றவன், என்றே கைவிடாதவன், என் இயேசு என் கூட உண்டு என்று சொல்லி நாம் எல்லாரும் அறிக்கை செய்து பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். Amen. എനിക്കായി കരുതുന്നവൻ, ഭാരങ്ങൾ വഹിക്കുന്നവൻ, എനിക്കായി കരുതുന്നവൻ, ഭാരങ്ങൾ വഹിക്കുന്നവൻ, എന്നെ കൈവിടാതവൻ, എന്റെ യേശുവൻ കൂടെ ഉണ്ട്. എന്നെ കൈവിടാതവൻ, എന്റെ യേശുവൻ കൂടെ ഉണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കവൻ കരുതിയിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കവൻ കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. എരിയിൽ വീണാമേ അവിടെ ഞാൻ ഏകനല്ല. എരിയിൽ വീണാലും അവിടെ ഞാൻ ഏകനല്ല. വീണതോ തീയിലല്ല, യേശുവിൻ കരങ്ങളിലാ. വീണതോ തീയിലല്ല, യേശുവിൻ കരങ്ങളിലാ. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കവൻ കരുതിയിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കവൻ കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. ഘോരമാം ശോധനയിൽ ആഴങ്ങൾ കടന്നിടുമ്പോൾ, ഘോരമാം ശോധനയിൽ ആഴങ്ങൾ കടന്നിടുമ്പോൾ നടക്കുന്നതേ സുവത്രേ ഞാനവൻ കരങ്ങളിലാ. നടക്കുന്നതേ സുവത്രേ ഞാനവൻ കരങ്ങളിലാ. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ
പരിഹാരം എനിക്കവൻ കരുതിയിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കവൻ കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. ദൈവം എനിക്കനുകൂലം, അത് നന്നായി അറിയുന്നു ഞാൻ. ദൈവം എനിക്കനുകൂലം, അത് നന്നായി അറിയുന്നു ഞാൻ. ദൈവം അനുകൂലമെങ്കിൽ ആരെനിക്കെതിരായിടും. ദൈവം അനുകൂലമെങ്കിൽ ആരെനിക്കെതിരായിടും. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കവൻ കരുതിയിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കവൻ കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കവൻ കരുതിയിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കവൻ കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. എരി തീയിൽ വീണാലും അവിടെ ഞാൻ ഏകനല്ല, விழுந்ததோ தீயிலல்ல, என் இயேசுவின் கரங்களில். ஆமென். அக்கினி சூளை என்ன அனுபவங்கள் வழியாக நாம் கடந்து சென்றாலும் நம்மோடு உலாவி நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு. கரங்களை தட்டி நாம் அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கர்த்தருக்குள் இருப்பதனாலே நாம் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாயிருக்கலாம், குடும்பமாயிருக்கலாம், சபையாயிருக்கலாம், தேசமாயிருக்கலாம், நாம் கர்த்தருக்குள் இருப்பதனாலே நாம் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். வியாதி வந்தாலும், துன்பம் வந்தாலும், நிந்தனை, பழிகள், நெருக்கம் வந்தாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் நாம் கர்த்தருக்குள் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர், அபுதாபி பாஸ்டர் அலெக்ஸ் எழுதின ஒரு பழைய பாடல் நம்ம அப்பா அடிக்கடி பாடுவோம். இப்போ கொஞ்சம் விட்டுட்டோம். மீண்டும் அந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். அசைக்கப்படுவதில்லையே, நானும் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் எழுந்து நின்று நம் அறிக்கை செய்து பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அசைக்கப்படுவதில்லையே, நானும் அசைக்கப்படுவதில்லையே, கர்த்தருக்குள் இருப்பதனாலே. கர்த்தருக்குள் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், கர்த்தருக்குள் இருப்பதனாலே. இன்னொரு தடவை, கர்த்தருக்குள் இருப்பதனாலே நானும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அசைக்கப்படுவதில்லையே, நானும் அசைக்கப்படுவதில்லையே, கர்த்தருக்குள் இருப்பதாலே நானும் அசைக்கப்படுவதில்லையே. அசைக்கப்படுவதில்லையே, நானும் அசைக்கப்படுவதில்லையே, கர்த்தருக்குள் இருப்பதாலே நானும் அசைக்கப்படுவதில்லையே. வியாதி வந்தாலும், துன்பம் வந்தாலும் அசைக்கப்படுவதில்லையே. வியாதி வந்தாலும், துன்பம் வந்தாலும் அசைக்கப்படுவதில்லையே. நிந்தனை, பழிகள், நெருக்கம் வந்தாலும் அசைக்கப்படுவதில்லையே. நானும் அசைக்கப்படுவதில்லையே.
கர்த்தருக்குள் இருப்பதாலே நானும் அசைக்கப்படுவதில்லையே, அசைக்கப்படுவதில்லையே. எல்லாரும் அறிக்கை செய்து பாடலாம். கர்த்தருக்குள் இருப்பதாலே நானும் அசைக்கப்படுவதில்லையே. ஆவியில் நிறைந்து சத்தியத்தில் நடந்தால் அசைக்கப்படுவதில்லையே, ஆவியில் நிறைந்து சத்தியத்தில் நடந்தால் அசைக்கப்படுவதில்லையே. தேவனின் சித்தம் செய்வதால் என்றும் அசைக்கப்படுவதில்லையே, நானும் அசைக்கப்படுவதில்லையே. கர்த்தருக்குள் இருப்பதாலே நானும் அசைக்கப்படுவதில்லையே, அசைக்கப்படுவதில்லையே, நானும் அசைக்கப்படுவதில்லையே. கர்த்தருக்குள் இருப்பதாலே நானும் அசைக்கப்படுவதில்லையே. மரண கண்ணீர்கள் எனக்கு வந்தாலும் அசைக்கப்படுவதில்லையே, மரண கண்ணீர்கள் எனக்கு வந்தாலும் அசைக்கப்படுவதில்லையே. பரலோக ராஜ்யம் இருப்பதனாலே அசைக்கப்படுவதில்லையே, நானும் அசைக்கப்படுவதில்லையே. கர்த்தருக்குள் இருப்பதாலே நானும் அசைக்கப்படுவதில்லையே, அசைக்கப்படுவதில்லையே, நானும் அசைக்கப்படுவதில்லையே. கர்த்தருக்குள் இருப்பதாலே நானும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கலாம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவர், அவர் ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவர், அவர் நித்தியானந்த சக்கராதிபதி. அவரைத்தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரைத்தான் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அவருக்குத்தான் துதியையும் கனத்தையும் மகிமையும் மாட்சிமையையும் செலுத்த வந்திருக்கிறோம். அவர்தான் அதற்கு பாத்திரர், அவர் ஒருவரே பாத்திரர். He alone deserves all glory, honor and praise. Amen. I sing praises to your name, O Lord. Praises to your name. I sing praises to your name, O Lord, praises to your name, O Lord, for your name is great and greatly to be praised. I sing praises to your name, O Lord, praises to your name, O Lord, for your name is great and greatly to be praised. I give glory to your name, O Lord, glory to your name, O Lord, for your name is great
மகிழ்ந்திடுவே. இயேசுவே பாடி மகிழ்ந்திடுவே. இயேசுவே உந்தன் நாமத்தை உயர்த்தி துதித்திடுவே. துதிகள் பாடி மகிழ்ந்திடுவே. இயேசுவே பாடி மகிழ்ந்திடுவே. இயேசுவே உந்தன் நாமத்தை உயர்த்தி துதித்திடுவே. உமக்கு மகிமை செலுத்திடுவே. இயேசுவே மகிமை செலுத்திடுவே. இயேசுவே உந்தன் நாமத்தை எல்லாரும் ஆராதிக்கலாம். எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவே. உமக்கு மகிமை செலுத்திடுவே. இயேசுவே மகிமை செலுத்திடுவே. இயேசுவே உந்தன் நாமத்தை உயர்த்தி துதித்திடுவே. உந்தன் நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதிப்போம். உயர்த்தி துதிப்போம். உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். நாங்கள் உம்மை ஆராதிப்போம். எங்கள் நாட்கள் முடியும் வரை until our last day, O Lord. எங்கள் ஜீவன் பிரியும் வரை, எங்கள் சுவாசம் ஒழியும் வரை, எங்கள் சுவாசம் ஒழியும் வரை நாங்கள் உம்மை ஆராதிப்போம் என்று சொல்லி எல்லாரும் அர்ப்பணிக்கலாம். அந்த அர்ப்பணிப்பு தான் ஆராதனை. That is the worship. That is the true meaning of worship. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம சொல்லணும். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை நாங்கள் உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிப்போம் என்று சொல்லி அர்ப்பணித்து நாம் பாடலாம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, எல்லாரும் அர்ப்பணிக்கலாம். பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக
நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் வரை, என் சுவாசம் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்ய, கிருபை செய். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பள்ளி பிள்ளைகள் பாடல் படிக்கிற போது கர்த்தருடைய நாம மகிமைக்காய் காணிக்கை சேகரிக்கப்படும். Gave us all so much.
live forever. God, you are great. You will live forever, loving us forever. You will live forever. God, you are great. Can you feel it in your heart, deep down in your soul? Let the love of God move you, change you. Raise your eyes to see the one who gave us all so much. Forever God, forever love. எத்தனை முறை இடறினாலும் அத்தனை முறையும் மன்னித்தீரே. நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் உண்மையுள்ளாக இருக்கிறாரே. ஜீவிய பாதையில் கர்த்தர் நடத்து வந்த பாறை திரும்பி பார்த்து கர்த்தர் நல்லவர் என்று நாம் துதிக்க வேண்டும். 7 மடங்கு சூடைகள் சூடாக்கப்பட்டாலும் அதை கடந்து வந்து நம்மை விடுவிக்கும் தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த முதல் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கும் தேவ ஜனங்களையும் சபை விசுவாசிகளையும் புதிதாக வந்திருப்ப சகோதர சகோதரரை கர்த்தர் நாமத்திலே வாழ்த்தி சபையாக வரவேற்கின்றோம். புதிதாக வந்தவர்கள் தொடர்ந்து ஆராதனையை கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சில அறிவிப்புகள். சண்டே ஸ்கூல் மற்றும் யூத் ஃபெலோஷிப் இன்று வழக்கமாக நடைபெறும் இடங்களிலே அது அந்த குறித்த நேரத்தில் நடைபெறும். தேவநாமத்துக்கு மகிமையாக இந்த மாத இரவு ஜெபம் கடந்த வெள்ளி இரவு நடந்தேறியது. அதில் 84 பேர் கலந்து கொண்டு பாரத்தோடு ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் கலந்து கொள்ளாதவர்களும் வரும் காலங்களிலே கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவ்விதமே இந்த மாதத்தின் செயின் ப்ரேயர் அதில் 210 பேர் கலந்து கொண்டு பாரத்தோடு குடும்பங்களுக்காக, சபைக்காக, தேசங்களுக்காக ஜெபிக்க, ஊழியங்களுக்காக ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். கலந்து கொண்ட சபை விசுவாசிகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதனை சிரத்தை எடுத்து ஆயத்தம் செய்த சகோதர சகோதரிகளையும் சபையின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்ணீரோடு ஜெபத்தில் விதைத்திருக்கின்றோம். ஒரு நாள் கம்பீரத்தோடு இருக்க தேவன் கிருபை செய்வார். சண்டே ஸ்கூல் அண்ட் யூத் ஃபெலோஷிப் அண்ட் பேப்டிசம் கிளாஸ் வழக்கமாக இன்று நடைபெறும். சகோதரிகள் கூடுகை ஜூமில் ஆராதனைகள் முடிந்த பிற்பாடு 12 முதல் 1:15 வரை நடைபெறும். இதுவரை கலந்து கொள்ளாத சகோதரிகளும் அதை என்னன்னு தெரியல, சகோதரி இவ்வளோ பேர் இருந்தாலும் அது 28 பேரை தாண்ட மாட்டேங்கிறது. 28 பேர் தான் அதில் இருக்கிறீர்கள். அவர் சகோதரர்கள் கூடுகையும் அதே காரியம்தான். தயவு செய்து இவ்வளோ பேர் கூடும் பொழுது அந்த ஜூமில் தானே, வீட்டிலிருந்து தானே, ரூமில் தானே கூடுகிறோம். தயவு செய்து எங்கள் கூடும்படி கேட்டுக்கொள்ளப்படுறீர்கள். வியாழன் மாலை ஆராதனை வழக்கம் போல் இதே இடத்துல 23ஆம் தேதி மாலை 8:30 முதல் 10 வரைக்கும் நடைபெறும். அதில் நம்முடைய சபையுடைய யூத் ஃபெலோஷிப்பில் உள்ள அருமையான பிள்ளைகள் ஆராதனை மற்றும் பிரேயர் செஷனை நடத்த இருக்கிறார்கள். வழக்கமாக நம்முடைய செய்தி நேரத்தில் செய்தி உண்டு. அதனால் அனைவரும் குடும்பமாக சகோதரராக கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சனிக்கிழமை காலை உபவாச ஜெப கூட்டம் வழக்கம் போல் 25ஆம் தேதி காலை 10 முதல் 12:30 வரை தீமோத்தேயு ஹாலிலே நடைபெறும். சனிக்கிழமை விடுமுறை இருக்கிறவர்கள் வர முடிந்தவர்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஞாயிறு காலை ஆராதனை வழக்கம் போல் இதே இடத்துல 2 ஆராதனைகளாக நடைபெறும். ஜூன் மாதம் வரும் ஈத் ஹாலிடேஸில் நடைபெறும் விசேஷ கூட்டங்களிலே சகோதர பாஸ்டர் பிரேம்குமார் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து வருகிற ஓடி 2 வார்த்தை பந்து கொள்வார்கள். ஜூன் 16 மற்றும் 23 காலை ஆராதனைகளில் இதே இடத்துல அவர் தேவ செய்தி பெறுவார்கள். 17ஆம் தேதி திங்கள் ரிட்ரீட் காலை 9 முதல் 1 மணி வரை ஹேபிடேட் ஸ்கூல் ஆடிட்டோரியல் அஜ்மானில் அது நடைபெறும். மற்றும் 19, 20 புதன் வியாழன் 2 நாள் மாலை கூட்டம் இடம் வருகிற மாட்டே அறிவிக்கப்படும். 22ஆம் தேதி யூத் ரிட்ரீட், பிள்ளைகளுக்கு என்று ஒரு யூத் ரிட்ரீட் உண்டு. 23ஆம் தேதி மாலை அல்குஸ்ல தேவவார்த்தை பந்து கொள்வார்கள். ஏப்ரல் மே ஜூன் மாத மிஷனரி ஆஃபரிங்
மிஷனரி ஃபோல்டிங் ட்ரஸ்ட்டுக்கு அருப்பணியாளர் ஆதரிப்போர் அறக்கட்டளைக்கு அனுப்பப்பட உள்ளது. உற்சாகம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அசைக்கப்படுவதில்லையே அசைக்கப்படுவதில்லை என்ற அருமையான பாடலை தம்பி துரை சொன்னார்கள். அபுதாபி இருந்த பாஸ்டர் அலெக்ஸ் அவர்கள் எழுதினார்கள். அவருடைய வாழ்க்கை துணைவியார் கடந்த புதன்கிழமை கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுதும் அருமையான சௌரி சந்திரா பாஸ்கர் நாளை இந்தியாவில் ரீலொகேஷன் ஆகிறார்கள். சென்னையில் குடும்பத்துக்கு அடுத்த காரிய நிமித்தமாக அவருடைய பிரயாணம், அவருடைய அந்த செட்டில்மெண்ட் காரியத்துக்காகவும் நம்முடைய சீனியர் எல்டர் வில்லியத்துடைய மகன் கிதியோனுடைய திருமணம் மற்றும் அந்த என்கேஜ்மெண்ட் காரியங்களுக்காகவும் எடுத்த காணிக்கைக்காகவும் செய்திக்காகவும் டாக்டர் தீபா பால் அவர்கள் ஜெபத்திலமை நடத்துவார்கள். அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வர எங்களுக்கு கிருபை செய்தீங்க. உம்மை ஆராதிக்க எங்களுக்கு ஒரு கிருபையை தந்தீங்கப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளை நீங்கள் அங்கீகரிக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட அந்த காணிக்கை பயன்படுத்தப்பட போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே காணிக்கை கொடுக்க முடியாதபடி வந்திருக்கிறாங்களோப்பா, அவங்க கையின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உமக்காக கொடுக்க நீங்கள் அவங்களுக்கு ஒரு கிருபையை நீங்கள் தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே வசனத்தை எங்களோடு ஆண்டவரே ஷேர் பண்ணிக்கிற மகனே ஆண்டவரே உம்முடைய திவ்ய சமூகத்துக்குள் இரத்த கோட்டைக்குள் வைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய வார்த்தை என்றும் நிலை நிற்கும் ராஜா. ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை ஆண்டவரே நீங்கள் பண்படுத்துங்கப்பா. வார்த்தையை கேட்டு நாங்கள் அப்படியே சென்று விடாதபடி கனி கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை நீங்கள் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, ஆத்ம பாரத்தால் எங்களை நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே சிஸ்டர் சந்திரா பாஸ்கருக்காக பார்த்து வருகிறோம் அப்பா. அவங்க நாளைக்கு சென்னைக்கு போவது உமக்கு தெரியும் ராஜா. ஆண்டவரே, அவங்க குடும்ப சூழ்நிலைகள் உமக்கு தெரியும். எல்லாவற்றையும் நீங்கள் சென்றப்பா, நீங்கள் செவ்வையாக நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய ரகசிய செயல் உங்கள் குடும்பத்தின் மேல் இருக்க போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் நேர்த்தியாக செய்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, பிரதர் இங்கே தனியாக இருக்கும்போது அவரை உங்களுடைய செட்டையின் மறைவில் வைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, எங்கள் சபை மூப்பர் பிரதர் வில்லியம் அவங்க மகன் திருமணத்துக்காக பார்த்திருக்கிறோம் அப்பா. நீங்க எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, நீங்க எல்லா திருமண வைபவங்களிலும் அப்பா, அந்த ரிசப்ஷன் எல்லாவற்றிலும் தேவ மகிமை வெளிப்படட்டும் அப்பா. எல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக நீங்க எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க இணைத்திருக்கிறீங்கப்பா, அவங்களை நீங்க ஸ்திரப்படுத்துங்க. ஒரு தெய்வீக சந்ததி உருவாக நீங்க கிருபை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, மீதியான நேரத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் ஆதார வசனமாக 1 கொரிந்தியர் 3:9. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். இந்த நாளின் செய்தி நாம் தேவனின் உடன் வேலையாட்கள். இந்த வேத வசனத்தின்படி தேவனுடைய ஊழியத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தேவனின் உடன் வேலையாட்கள், கோ ஒர்க்கர்ஸ், சபை விசுவாசிகள். இந்த பவுலப்போஸ்தலன் இந்த அதிகாரத்தை எழுதும் பொழுது விசுவாசிகளுடைய ஜீவத்தை ஒரு பயிர் நிலம் மற்றும் கட்டடத்துக்கு ஒப்பிட்டு அவர் எழுதியிருப்பதை நாம் காண முடியும். இந்த கொரிந்து பட்டணத்திற்கு பவுல் அப்போஸ்தலர் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பேரரசர் ஜூலியஸ் சீசர் அவர் திறமைமிக்க அரசாட்சி நிமித்தமாக அக்காலத்தில் இந்த கொரிந்து பட்டணம் வியாபாரத்தில் தலை சிறந்து விளங்கியது. அப்போல் காலத்திலேயே 5 லட்சம் பேர் இந்த பட்டணத்தில் வாழ்ந்தார்களாம். பல தேசத்து கப்பல்கள் வந்து செல்வதனால துபாயை போல இந்த கொரிந்து பட்டணம் உல்லாசத்திற்கும் கலவரத்திற்கும் பேர் பெற்று விளங்கியது. அடித்தட்டு மக்கள் முதல் சமுதாயத்தில் இருந்த அனைத்து மக்களும் ஏதாவது ஒரு பாவ இச்சையிலே சிக்கினவர்களாக அவர் காணப்பட்டிருந்தார்கள். அது நிமித்தமாகத்தான் அந்த காலத்தில் ஐரோப்பா மற்றும் ரோம் பகுதியில் ஜீவிக்கும் மற்றவர்கள்
யாராவது துன்மார்க்கமாக ஜீவிப்பவர்களை பார்த்தால் கொரிந்தியன் வாழ்வதைப் போல வாழ்கிறான் என்று சொல்லும் அளவுக்கு அவருடைய துன்மார்க்க ஜீவம் இருந்தது. இப்படிப்பட்ட காலத்தில் தான் பவுல் அப்போஸ்தலர் கொரிந்து பட்டணத்துக்கு கடந்து வருகிறார். அங்கே சில ஆண்டுகள் இருந்து பல பகுதியை சுற்றி திரிந்து இரட்சகரின் சுவிசேஷத்தை அறிவிக்கின்றார். அழகான ஒரு சபையை ஸ்தாபித்து அங்கிருந்து கடந்து சென்று விடுகிறார். சிறிது காலத்திலேயே பவுல் அப்போஸ்தலருக்கு செய்தி வருகிறது, நீ ஸ்தாபித்த அந்த கொரிந்து சபையில் பிரிவினைகள் தோன்றியுள்ளது என்று. அவர்கள் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றாமல் மனிதர்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அது பிரிவினைக்கு காரணமாகிவிட்டது என்ற செய்தி வந்து மனமுடைந்த அவர் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 1:11-12. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். அவர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட பிரிவினைகள் என்று மன வேதனையை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த சூழ்நிலை ஆதாரமாக வைத்து நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட குடும்ப சபையில் காரியங்களில் சில நடக்கும் காரியங்களை தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஏதோ ஊழியம் செய்வது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, ஊழியர்கள், போதகர்கள், மூப்பர்கள் உற்சாகமாக ஊழியம் செய்யும் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும்தான் என்று விசுவாசிகள் நினைத்து விடக்கூடாது. கிறிஸ்துவின் நாமத்தை தரித்திருக்கும் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியும் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் ஊழியத்தும் என்ற காரியத்தில். இந்த நாளிலும் ஒரு 3 தலைப்புகளில் இந்த செய்தியை தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. முதலாவதாக உழைப்பின் மாட்சிமை. தயவு செய்து வேலை தேடுவோர்கள் ஒரு குற்ற உணர்வுக்கு வந்து விடாதீர்கள். நான் சொல்லும் காரியத்தை வைத்து கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு ஏற்ற நாளில் ஒரு நல்ல வேலையை கொடுப்பார். அப்படி இல்லாமல், வேலையே இல்லாமல், சும்மாவே வேலையை தேடாமல் வந்த வேலையும் விட்டு விட்டு இருக்குமாக்காக நீங்கள் உணர்வடைய வேண்டும். நம் அனைவரும் உழைப்பாளிகள், தொழிலாளர்கள், வேலையாட்கள். வேறு திட்டமாக ஒரு கருத்தை கூறுவதை மறந்துவிடக்கூடாது. அது நாம் வேலை செய்தால்தான் சாப்பிட வேண்டும் என்பதை. மத்தேயு 10:10, லோக்கா 10:7 வேலையாள் தன் ஆகாரத்திற்கு பாத்திரமானவன் என்று பார்க்கின்றோம். இதனை சற்று ஆழமாக பவுல் 1 கொரிந்தியர் 9:10 ஒருவன் வேலை செய்ய மனம் இல்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று கட்டளையிட்டிருப்பார். வசனம் 12 தங்களின் சொந்த கையினாலே வேலை செய்து சாப்பிட வேண்டும் என்று பொருள்பட கூறியிருப்பார். ஆகவே வேதம் வேலை செய்வதை, தொழிலாளர்களை மதிக்கின்றது, மகிமைப்படுத்துகிறது, கனப்படுத்துகிறது. மாறாக வேலை செய்ய மனதில்லாதிருக்கும் சோம்பேறிகளை, சும்மா சுற்றித் திரிவுகளை கடிந்து கொள்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். இன்று சில மேலை நாடுகளில் பொருளாதார வீழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று ஆராய்வது பார்த்தீர்கள் என்றால், இந்த தேசங்களில் எந்த வேலையும் செய்யாது சோம்பேறிகளாய், அதாவது சோசியல் செக்யூரிட்டி என்று சொல்லப்படும் போர்வேலையே அரசாங்கத்திடமிருந்து முழு குடும்பத்தை நடத்த வேண்டிய தொகையை பெற்று அங்கே சுற்றி திருப்பமாக, முக்கியமாக புலம்பெயர்ந்த அநேகர் அவர் ஜீவிப்பதனால அந்த தேசங்கள் கஷ்டப்படுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். நம் தேசத்தை எடுத்துக்கொள்வோம். அடுத்த தலைமுறைகளுக்கு வேலை வகை செய்யும் திட்டங்களையோ அதற்காக எந்த ஒரு முயற்சியும்
சில அரசாங்கங்கள் எடுப்பதில்லை. ஒரு தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்கள் இடுவதில்லை. தங்கள் சுய லாபத்திற்காக மக்களை ஓட் என்ற காரியத்தை வைத்து அவளை வசப்படுத்த இலவசம் இலவசம் என்று சொல்லி, மானியம் என்று சொல்லி அநேக சோம்பேறிகளை உண்டாக்குவதை நாம் காண்கின்றோம். அது உலக பொருளாதாரமோ விஞ்ஞானமோ மருத்துவமோ புதிய கண்டுபிடிப்புகளால்தான் என்று புதிய புதிய கண்டுபிடிப்பு செய்யும் நபர்களினால்தான் முன்னேறி கொண்டிருக்கிறது, சோம்பேறிகளால் அல்ல. மாறாத உழைக்கும் ஒரு உழைப்பாளியால் தான் என்று முன்னேறி கொண்டிருக்கின்றது. அதிக ஆண்டுகளாக எடுத்த கடும் முயற்சிகள், தியாகங்கள் நிமித்தமே ஒரு குடும்பமாக இருக்கட்டும், அது தேசமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், வளர்வதை பலனடைவதை நாம் காண்கின்றோம். மேலை நாடுகளிலே கொடுக்கப்படும் நல்லோக்கத்துடன் கொடுக்கப்படும் சோசியல் செக்யூரிட்டி, சமுதாய பாதுகாப்பு தொகை எவ்விதம் இன்று ஒரு பெரிய சோம்பேறி கூட்டத்தை உருவாக்கியது என்று பார்த்தோம். இவ்விதமாக அரசு மானியத்தில் ஜீவிக்கும் ஒரு சோம்பேறி குடும்பத் தலைவன், புலம்பெயர்ந்தவன், இந்த மத்திய கிழக்கிலிருந்து பிரான்ஸ் தேசத்துக்கு கடந்து சென்றவன். இது ஒரு உண்மை சம்பவம். இதை நான் வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது, நான் பிரான்ஸ் சென்றிருந்த பொழுது, அந்த ஏஜென்சியின் டைரக்டர் என்னிடம் பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம், நம்மதில் நோபல் ஜெயராஜ் மற்றும் ஓரியன்டில் வேலைக்கும் பாஸ்கர் சேவியர் அவர்கள் இருக்கார்கள், இவர்களுக்கு தெரியும். இந்த குறிப்பிட்ட மானியத்தை பெறும் மனிதன் பிரெஞ்சு தேசத்தில் வெளியிடும் ஒரு நியூஸ் பேப்பருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தானாம். இவ்விதம் அரசாங்கம் தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்து வரும் மானியத்தை, உதவித்தொகையை குறைத்து கொண்டே வந்தால், நன்றி கவனிக்கணும், ஹைலைட், நான் ஏதாவது ஒரு வேலை செய்வதற்கு நான் தள்ளப்படுவேன் என்று. சிரிக்க வேண்டாமா? அதாவது இலவசமாக கவர்மெண்ட் கொடுக்கும் அந்த சோம்பேறியாக இருக்க தொகையை பெற்றிருப்பது நல்லதாம், வேலை செய்து சம்பாதிப்பது அவனை தள்ளுவது, உபத்திரப்படுத்துவதாம். இது என்ன நியாயம்? ஆனால் நம்முடைய வேதத்தை பார்க்கும் பொழுது, தேவன் ஏதேன் தோட்டத்தில் மனிதனுக்காக வேலையை கொடுத்து விட்டார். ஆதியாகமம் 2:15 அதனை பண்படுத்தவும் காக்கவும் அவனை வைத்தார் என்று பார்க்கிறோம். யாத்திரையாகமம் 20:9 மற்றும் 35:2 படி வாரத்தில் 6 நாட்கள் மனிதன் வேலை செய்ய வேண்டும் என்று. உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஒரு வேலையினுடைய கடைசியாக இருந்தால் உங்களை உற்சாகப்படுத்த நான் சொல்கிறேன். என்னை முகஸ்துதிக்கல்ல. 1977 ஜூன் மாதம் கடந்து வந்து நான் ரிட்டையர்ட் ஆகிய 2018 செப்டம்பர் 41 ஆண்டுகள் செக்குலார் ஜாபில் இருந்து கொண்டு தான் இந்த சபையை நடத்த தேவன் கிருபை செய்தார். இந்த காலகட்டத்தில் 42 ஆண்டு காலத்தில் சபையிலிருந்து எந்தவித சம்பளமோ உதவியோ ஒரு தரம் நான் பெறவில்லை. உங்கள் விசுவாசிகளுடைய கரத்திலிருந்து இந்த நாள் வரை ஒரு தரம் வாங்கினதில்லை. அது நீங்கள் அறிவீர்கள். தேவனர்வான நிற்புக்கும் இடம் புல்பிட்டாக இருக்கிறது. அது தம்பி லெனின் அக்கௌண்ட்ஸை கீப்பப் பண்ணி அறிந்திருக்கின்றார். உங்களைப் போல நான் பெரிய படித்தவன் அல்ல. ஐ எம் நாட் எஜுகேட்டட் வெரி வெல். நான் அந்த காலம் பிஏ எக்கனாமிக் மற்றும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மற்றும் லைப்ரரி கோர்ஸ் முடித்தவன். ரா ஹேண்டாக இங்கு வந்தேன். வந்து 3 ஆண்டுகள் பட்ட பாடு பயங்கரமானது. இந்த ஏசி வசதிகள் காரெல்லாம் இல்லை. ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் தெர்மோகுயிக்கிங் என்ற கம்பெனி தான், ராயல் இண்டஸ்ட்ரி என்று வேலை பார்த்தேன். 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும்.
காருக்கு கீழே கிடந்தெல்லாம் வேலை பார்த்திருக்கின்றேன். என் மேலெல்லாம் கிரீஸ், பெட்ரோல், இடத்தை சுத்தப்படுத்த வேண்டும், காஃபி போட்டு கொடுக்க வேண்டும். அவ்வளோ கஷ்டங்கள். ஏன் நிறைய சொல்கிறேன், நிறைய பேர் இன்று வேலை செய்வதில்லை. எனக்கு அந்த வேலை கொடுத்தால் தான் செய்வேன் என்று சொல்வதற்கு அவங்களை உற்சாகப்படுத்தத்தான் சொல்ல, என்னை மையப்படுத்த அல்ல. ஆனால் நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தேவங்களை அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பார். அந்த கஷ்டத்திலே நான் உண்மையாக பார்த்து ஒரு ஜெர்மன் தேசத்தார் என்னை கூட்டிகிட்டு போய் 1980 நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் என்றதில் சேர்த்தார். வாங்கின சம்பளத்தை காட்டிலும் மடங்கு கூடியது. அங்கு 12 வருஷம் வேலை பார்க்க கிருபை செய்தார். எத்தனையோ மடங்கு சேலரி கூடியது. 91 என் மனைவிக்கு ஏற்பட்ட பலவீனம் சோத்தினால, கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதினால 2 மாதம் இந்தியாவுக்கு கடந்து செல்ல பொழுது அவருடைய டீச்சர் போஸ்ட்டையும் என்னுடைய வேலை இழந்தோம். 92 நான் மீண்டுமாக அந்த நேரத்தில் தான் ஒரு சகோர் 100 டிராம் என் கழுத்தில் கொடுத்தார். அதுதான் ஒரு சகோருடைய கருத்து வாங்கின காசு. அது வேறு யாரும் இல்லை, அன்பான சார் ஐவின்சன். அடுத்து நாங்கள் அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது அது எத்தனையோ மடங்காக திருப்பி கொடுத்து விட்டு தொடர்ந்து 27 ஆண்டுகள் ஓரியன்ட் எஜுகேஷனில் ஒரு டிபார்ட்மெண்ட்டை உண்டாக்கி அநேகருக்கு வேலை கொடுக்கத்தக்கதாகவும் அநேக தேசங்களுக்கு கடந்து செல்ல கிருபை செய்தார். அந்த காலங்களில் சில சொல்லுகிறீர்கள், டிராஃபிக் இந்த வயசில் இவ்வளோ தூரம் நான் ட்ரைவ் பண்ணி, ஒரு சகோதரி கூட சொன்னார்கள், ஒரு நாளில் நான் 660 கிலோமீட்டர் நான் சென்று வந்து மீண்டுமாக சபைக்கு வந்து ஊழியம் செய்திருக்கிறேன். அதனால் தேவன் உங்களுக்கு கிருபியாக கொடுத்திருக்கும் வேலையை கனப்படுத்துங்கள், உண்மையாக இருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆகவே வேலை செய்யும் சோம்பேறிகளை தேவன் கடிந்து கொள்கிறார். கற்பனை மீறுகள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, வேலை செய்யாதவர்கள் மட்டும் சோம்பேறி அல்ல, இன்னொரு கூட்டத்தாரும் சோம்பேறிகளாக மாறிவிடுவார்கள். அவர்கள்தான் சம்பூரணத்தில் பட்டவர்கள், நிர்விச்சாரத்துக்குள் தள்ளப்படுவார்கள். சூப்பர் பிளஸிங் ஆல்சோ டேஞ்சர் அண்ட் கர்ஸ் என்பவரை மறந்து போய்விடாதுங்கள். நீதிமொழிகள் 27:7 பின்பகுதி சொல்கிறது, திருப்தி அடைந்தவன் தேன்கோட்டையும் மிதிப்பான். தேவன் கொடுத்திருக்கும் சம்பூர்ணத்தை, ஆசீர்வாதங்களை, பரிபூரணத்தை தேவ பயத்துடன் நன்றி உள்ள இருதயத்துடன் அனுபவித்து, அதே சமயம் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, அதன் வெளிப்பாடாக உண்மையாக தாழ்மையுடன் நீங்கள் ஜீவிக்காத பட்சத்தில் வீழ்ச்சி நிச்சயமே. வேதம் இன்னொரு அருமையான வசனம் உண்டு. நீதிமொழிகள் 30:9 முன்பதி, நான் பரிபூரம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு என் படியை இழந்து தாரும். நாம் தியானிக்கும் இந்த குறிந்து பட்டணம் அழிந்து போவதற்கு துன்மார்க்க ஜீவியம் மட்டும் ஒரு காரணமாக இல்லை, அதே சமயம் சம்பூரத்தினால திரட்சியின் நிமித்தமாக அது வீழ்ச்சிக்கு காரணமாக ஆகிவிட்டது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கிறார்கள். வேதம் மிகவும் கடினமாக எச்சரிக்க மற்றொரு வசனம் உண்டு. ஆமோஸ் பழைய ஏற்பாட்டில் 1068 பக்கம் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்கள். தீங்கு நாள் தூரம் என்றெண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுவத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்து பாடி தாவீதைப் போல் கீதவாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள். ஆகையால்
அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறவர்களின் முன்னணியிலே போவார்கள். இவ்விதமான நிகழ்வு நம்முடைய சொந்த ஜீவியத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஊழியத்தில், சபையில் ஏற்படலாம். என்று நான் பூர்ணப்பட்டு விட்டேன் என்று உணர்வதை வீழ்ச்சிக்கு ஆரம்பமாகிவிட்டது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். பிலிப்பியர் 3:12-17 நாம் மறந்துவிடக்கூடாது. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இதுதான் உங்களுடைய ஜீவமாக இருக்கட்டும். அது தனிப்பட்ட குடும்ப ஜீவத்தில் இருக்கட்டும், விசுவாச ஜீவமாக இருக்கட்டும், உங்களுடைய வேலைக்கு அடுத்த காரியமாக இருக்கட்டும், பின்னானவைகளை மறந்து, ஃபெயிலியர் வெற்றி மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடர வேண்டும். மனித ஜீவம் என்று வெற்றியும் தோல்வியும் உடையது தான். தோல்வியுற்றவன் சோர்ந்து போய் அதே இடத்தில் கிடந்து விடக்கூடாது. வெற்றி பெற்றவன் கழிகூர்ந்து அதிலே மயங்கி விடக்கூடாது. இரண்டையும் மறந்தவராக முன் செல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சற்று கற்பனை செய்து பார்ப்போம். தேவன் தாம் செய்து வரும் கிரியைகளை ஒரு நிமிடம் நிறுத்தினால் இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தின் நிலை என்னவாகும்? தேவன் கிரியை செய்கிறாரா இல்லையா? கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். யோவான் 5:17 கிறிஸ்து கூறுகிறார், என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்று. நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்றால், அவருடைய சீஷர்கள் என்றால், அவரை அனுதினமும் பின்தொடர்களாக காணப்பட வேண்டும். லூக்கா 9:23 ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அனுதினம் என்ற பதம் தொடர்ந்து இடைவிடாது செயல்படுவதை நமக்கு உணர்த்திருப்பதாக இருக்கின்றது. ஒரு பெரிய வாகன விபத்தில் இருந்து ஒரு சிறுவன் ஆச்சரியப்படத்தக்காக இமைப்பொழுதிலே தப்பி வைக்கப்பட்டான். அவனுடைய தாயார் அணைத்து கொண்டு மேலே பார்த்து, தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி, உம் தூதனை அனுப்பி என் பிள்ளையை நீ பாதுகாத்து கொண்டிரு, அதுக்காக நன்றி என்று சொன்னதும் சிறுவன் அம்மா முகத்தை பார்த்து, அம்மா, தேவதூதர்கள் இந்த வேலையெல்லாம் செய்வார்களா என்று கேட்டானாம். அம்மா சிரிப்பார்களா? இதே கேள்வி அநேருக்கு வரலாம். தேவதூதர்கள் இருக்கிறார்களா? நாம் விசுவாசிக்கிறோமா? வேதம் சொல்ல, சங்கீதம் 34:7, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை, எத்தனை விபத்துகளிலே நாம் சிக்கியிருக்க வேண்டும் தெரியுமா? எத்தனை விபத்துகள் பிள்ளைகள் மரித்திருக்க வேண்டும் தெரியுமா? தேவன் அவருக்கு நியமிக்கப்பட்ட தூதர்களை கொண்டு காப்பாற்றி இருக்கின்றார். சங்கீதம் 99:11, உன் வழிகளில் உன்னை காக்கும்படிக்கு உனக்கு தன்னுடைய தூதர்களுக்கு கேயாசின் கண்களை திறந்த தேவன் நம்மோடு இருந்தால் எத்தனை விபத்துகள் மத்தியில் தேவனை காத்ததை கண்டிருக்க முடியும். எபிரேயர் 1:14, ரட்சிப்பை சொந்தரிக்கப் போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி அவர்களெல்லாம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவியாக இருக்கிறார்கள் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ரட்சக சிறுபிள்ளைகளை பற்றி என்ன கூறியிருக்கிறார்? வாசிப்போம். மத்தேயு 18:10, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக தேவதூதர் கூட்டம் இடைவிடாது தேவனுடைய சேவையில் இருக்கும் பொழுது நாம் எம்மட்டும் நமக்காக தம் ஜீவனையை கொடுத்த இரட்சகருக்காக நாம் சேவை செய்ய வேண்டும். நம் தேவனுக்கு உடன் வேலைக்காக இருக்கிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். இந்த யூனிவர்ஸ், இந்த அகிலத்தை படைத்தது ஆண்டு நடத்தும் நம்முடைய தேவன்தான் அகிலத்தில் பெரிய முதலாளி. இவ்விதமே இந்த அகிலத்தில் பெரிய ஸ்தாபனம் என்று சொல்ல வேண்டும் என்றால் உலகமெங்கும் விஸ்தாரிக்கும் கிறிஸ்து இயேசுவினுடைய மனவாட்டிய சபையை பெரிய ஸ்தாபனமாகும்.
இப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தில் எவ்வளவு வேலை இருக்கும். இது நிமித்தமே ரட்சகர் சொல்கிறார் லூக்கா 10:2. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இன்று தேவனுக்கென்று ஏதாவது ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்கு உள்ளதா? ஊழியம் என்றதும் மேடை, மைக், ஆராதனை நடத்த வேண்டும், செய்தி கொடுக்க வேண்டும். இதற்கு இடமில்லாமல் போனால் தனி சபை ஆரம்பிக்க வேண்டும் என்பது இந்த காலகட்டத்தில் ஆவிக்குரிய சபைகளில் ஒரு இதாக மாறிவிட்டது. இன்று சபைக்கு தேவை சில கேரக்டர்ஸ். அந்த ஸ்லைடை போடுங்கள் தம்பி. இன்று அந்திரியாக்கள் தேவை. பேதுருவை கிறிஸ்துவண்டை வழிநடத்த ஊழியம் பாரங்கொண்ட ஆத்துமாக்கள் இன்று தேவை. அந்திரியாக்கள் வேண்டும். பர்னபாக்கள் தேவை. தனித்தால் ஊழியம் செய்யும் சகோதர சகோதரிகள் எழ வேண்டும். திமிவாதக்காரனை தோளில் சுமந்து வந்த அந்த 4 அவனுடைய சிநேகிதருடைய மனப்பான்மை கொண்ட ஆத்ம பாரம் கொண்ட சகோதர சகோதரிகள் தேவை. 5 அப்பத்தையும் தனக்காக கொண்டு வந்த 2 மீனையும் கொடுத்த அந்த சிறுவனுடைய தியாக மனப்பான்மை கொண்ட பிள்ளைகள் தேவை. லிதியாக்கள் தேவை. ஊழியர்களை உபசரிக்கும் லிதியாக்கள் என்று வேண்டும். லோபிசாக்கள், ஐனியக்காக்கள் தேவை. ஏனால் விசுவாச சந்ததியை உருவாக்கும் தாய்மார்கள், பாட்டிமார்கள் என்ற சபைக்கு தேவை. இவர்களை செய்ய ஜீவத்தில் தியாகம் வேண்டும். முதலாவதாக யோவான் 12:24, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தியதாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். செத்ததே ஆகில் உங்களுடைய சுயம், உங்களுடைய லாபமாக தோன்றும் காரியங்கள் அநேக நேரத்தில் விட்டு கொடுக்க வேண்டும். அநேக பாரங்கள் இருக்கும். வீட்டில் சென்ற புலம்பு அநேக நேரங்களில் தூங்க முடியாத நாட்கள் இருந்திருக்கின்றது. ஒன்னசை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சுயத்தை சாகடிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காய் இழந்தவரும் தரித்திரரானதில்லை. இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி துணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். இரண்டாவதாக இணைந்து ஊழியம் செய்தல் உள்ள மாட்சிமை. முதலாவதாக உழைப்பின் மாட்சிமை பார்த்தோம். இரண்டாவதாக இணைந்து ஊழியத்தில் செய்யும் மாட்சிமை. நம் தியான வசனத்தில் தமிழில் தேவனுக்கு உடன் வேலையாட்கள் என்று காண்கின்றோம். மூல கிரீக் வேதத்திலும் சில ஆங்கில மொழிபெயர்ப்பும் we are workers together என்ற சிறப்பாக மொழிபெயர்ப்பதை நாம் காண முடியும். நாங்கள் ஒன்றாக வேலை செய்வர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு தொழில் மேதை தன்னுடைய அறையிலே விழுத வாசகத்தை வைத்திருந்தாராம். நீங்கள் உங்களுடைய தொழிலில் சிறந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் 2 காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, நீங்கள் நன்கு இடைவிடாது ஊழியம் செய்ய, நீங்கள் வேலை செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, நீங்கள் மற்றவர்களோடு இணைந்து வேலை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. நம்மத்தில் ஒரு மனம் ஒத்துழைப்பு இல்லாவிட்டால்
ஒன்றும் செய்ய முடியாது. உதாரணமாக நம்முடைய ஆராதனை எடுத்துக்கொள்வோம். சில சகோதரர்கள் காலை 6 மணிக்கு கடந்து வந்து சேர் மற்றும் இடங்களை சுத்தம் செய்கிறார்கள். மற்றவர்கள் ஆடியோ வீடியோ காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறார்கள். சிலர் ஆராதனைக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள். பாடல் குழு சில நாட்களுக்கு முன்பாகவே பிராக்டிஸ் செய்கிறார்கள். செய்தி எடுப்போர் மற்றும் ஆராதனை நடத்துவோர் ஜெபத்துடன் தங்களை ஆயத்தம் செய்கிறார்கள். சிலர் ஆராதனைக்காக வீடுகளில் ஊக்கமாக ஜெபிக்கிறார்கள். டிரான்ஸ்போர்ட் டீம், வாலண்டியர்ஸ் டீம், ஆஃபரிங் டீம், இது அனைவரும் இணைந்து செயல்படும் பொழுதுதான் 2 ஆராதனைகளை நாம் சிறப்பாக நடத்த முடிகிறது. அது ஒரு வீடாக இருக்கட்டும், போர்ஜ் கலிஃபாவாக இருக்கட்டும், பலர் இணைந்து வேலை செய்தால்தான் அதை கட்டி எழுப்ப முடியும். போர்க்காலத்தில் ஒரு தேசத்தின் சகல ஆர்மி, காலாட்படை, விமானப்படை, கப்பற்படை, ஒற்றற்படை, மருத்துவப்படை, பேக்கப் ஆர்மி என்று சகலமும் இணைந்து செயல்பட்டால்தான் ஒரு தேசத்தின் வெற்றி பெற முடியும். இதுவே தேவனம் தம் பிள்ளைகளை இணைந்து தம் ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். நாம் கிறிஸ்தியஸ் உலகத்தில் இருந்த பொழுது, ஊழியம் செய்த பொழுது, லூக்கா 10:1 காண முடியும். 70 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை தனித்தனியாக அனுப்பினார். 2 பேராக 10:17 பார்க்க முடியும். அனுப்பும் பொழுது இந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம் நாமத்தினாலே சாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அற்புதங்கள் நடந்தேறியது. பெந்தெக்கோஸ்து தினத்தின் பின்பாக பேதுருவின் ஒரே ஒரு செய்தி மூலமாக 30,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எப்பொழுது இவர்கள் இந்த வல்லமையை பெற்றார்கள்? அப்போஸ்தலர் 2:1 அவர் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்திருந்த பொழுது, ஒரு மனம் இணைந்து கூடியிருந்த பொழுது வல்லமையை பெற்றார்கள். நம் சபை விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் ஒரு சத்தியத்தை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஒருமனப்பட்டு இணைந்து செயல்பட்டால் தேவ ஆவியானவர் அங்கே இடைப்பட்டு வெற்றி சிறக்கச் செய்வார் என்பதை. முந்திய ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் முந்திய ஆலயத்தின் மகிமை உங்களுடைய கருத்தில் தான் இருக்கிறது. அடுத்த தலைமுறை கருத்தில் தான் இருக்கிறது. இணைந்து செயல்படுங்கள். யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால் என்ற கூற்றை மறந்து போய்விட வேண்டாம். ஒன்றுபட்டால் நிலைத்து நிற்போம், பிரிந்தோமாகில் வீழ்வோம் என்ற கூற்றை அமெரிக்க அரசியல்வாதியாகிய பேட்ரிக் ஹென்றி 1799 தம்முடைய மரணம் அடைவதற்கு முன்பாக அவர் கூறியதாக இருந்தாலும், இதன் உட்கருத்து வேதத்தில் நம் ரட்சகர் கூறிய வசனமே. மத்தேயு 3:22-25 ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்க மாட்டாதே. இது 100க்கு 100 உண்மை இல்லையா? தமிழிலே சொல்லுவோமல்ல, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று. புத்தி சுயாதீனம் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அங்கு வேலை பார்க்கும் தன்னுடைய நண்பனை பார்க்க ஒரு கடந்து சென்றார். அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு புத்திசம்பட்ட சேட்டைகளையும் காரியத்தையும் அவர் கண்டு இவர் கேட்டார் அவரிடம், இப்படிப்பட்ட இடத்துல வேலை பார்க்கிறே, அவர்களெல்லாம் சேர்ந்து உன்னை தாக்கினால் நீ என்ன செய்வாய் என்று. அவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், வைத்தியக்காரர்கள் ஒரு பொழுதும் ஒன்று சேர மாட்டார்கள் என்று. இது எவ்வளவு உண்மை! நாம் புத்தி சுவாதனம் அற்றவர்கள் அல்லவே. தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை அவர் கொடுத்திருக்கிறாரே. நாம் இணைந்து ஊழியம் செய்யும் பொழுது, இணைந்து அவுட்டிச் செல்லும் பொழுது, இணைந்து ஜெபிக்கும் பொழுது, இணைந்து காணிக்கை கொடுக்கும் பொழுது தேவன் அறம் பெரும் காரியங்களை செய்கிறார்.
பாருங்கள், நாம் இணைந்த ஐவிடிக்கு நாம் இந்தியன் டிரான்ஸ்லேஷன் பைபிளுக்காக நாம் கொடுத்தோம் இந்திய மொழியிலே. கடந்த 11ஆம் தேதி அழகாக படுகா மொழியிலே ஒரு வேதகம் வெளிவர தேவன் கிருபை செய்தாரே. இவ்விதமாக அதுக்காக கொடுத்த சகோதர சகோதரிகளை ஒரு நாள் பரலோகத்தில் ஒரு படுகா சகோதர சகோதரியை சந்தித்தால் சொல்லுவார், சகோதர சகோதரிய, உங்கள் நிமித்தமாகத்தான் நான் இங்கே இருக்கிறேன், என் நிமித்தமாக நீ இங்கே இப்படி வந்தாய் என்று சொன்னால், நீங்கள் அன்று கொடுத்த அந்த காணிக்கை மூலமாக என்னுடைய தாய்மொழியில் கிறிஸ்துதான் இரட்சகர் என்பதை அறிந்து கொண்ட நிமித்தமாகத்தான் நான் இங்கே கடந்து வந்திருக்கிறேன் என்று நன்றி என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சியாக நமக்கு இருக்கும். இதைத்தானே நம் இரட்சகர் சொன்னால் லூக்கா 16:9, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். நாம் இன்று உதாரத்துவமாக கொடுக்கும் காணிக்கை கொண்டு வட இந்தியாவில் ஆலயம் கட்டப்படுகின்றன. அநேக ஆதரவற்ற பிள்ளைகள் படிக்க வைக்கப்படுகிறார்கள், போஷிக்கப்படுகிறார்கள். அநேக வியாதியுற்றுள்ள ஊழியர்களை தாங்க அது உதவி செய்கிறது. எப்பொழுதும் ஒரு துளி தண்ணீர் எந்த ஒரு கடற்கரையும் சுத்தப்படுத்தாது. ஆனால் பல துளிகள் ஒன்று சேர்ந்து அந்த கடற்கரையில் அது அலையாக மோதும் பொழுது அங்கே இருக்கும் குப்பை கூடங்களை அது அடித்துச் செல்வதாக மாறுகிறது. பனிப்பிரதேசத்தில் ஒரு துளி பனி எந்ததோர் சக்திமிக்க கப்பலையோ இறையிலையோ நிப்பாட்ட முடியாது. ஆனால் பல துளிகள் சேர்ந்து பனிக்கட்டியாக மாறும் பொழுது ஒருவராலும் மூழ்க முடியாது என்ற மமதையில் கட்டப்பட்ட டைட்டானிக் கப்பலையும் மூழ்கத்தக்கதாக மாறிவிடுகிறது. 2013ஆம் ஆண்டு அமெரிக்க தேசத்தில் வந்த ஒரு எச்சரிப்பு, இந்திய தேசம் மத சக்திகளினால் 2014 ஆண்டில் மத தீவிரவாத கட்சிகள் வரும் என்றால் அது சிறுபான்மை மக்களையும் கிறிஸ்தவ ஊழியங்களையும் பாடுபடுத்துவர்கள் என்று 2013 எச்சரித்திருந்தது. அவ்விதமே நடந்ததில்லையா? மீண்டுமாக இந்த 2024 மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கற்பனை செய்ய முடியாத பாடுகளை நம் தேசத்தில் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இக்காலகட்டங்களில் கிறிஸ்தவர்கள், சபைகள், விசுவாசிகள் இணைந்து செயல்படாவிட்டால், இணைந்து ஜெபிக்காவிட்டால், பாரத்தோடு ஜெபிக்காவிட்டால் தோல்வி நிச்சயம். இனி வரும் காலங்கள் கிறிஸ்தியஸின் 2ஆம் வருகை நெருங்க நெருங்க சத்ருவானவன் தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்பதை எவ்வாறு வெளிப்படுத்தல் 12 காண்கிறோமோ பயங்கரமாக கிரியை செய்ய காலம். சபையை, விசுவாசியை இணைந்து செயல்படுங்கள். இனி ஒரு நாட்கள் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்கள் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடையுள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே. நம்மிடையுள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடுமுன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். மூன்றாவதாக நாம் இணைந்து உழைக்கும் பொழுது பரலோக தேவனம் நம்மோடு இணைந்து உதவுகின்றார். முதலாவதாக உழைப்பின் மாட்சிமை பார்த்தோம், இரண்டாவது இணைந்து ஊழியம் செய்வதின் மாட்சிமை பார்த்தோம், மூன்றாவதாக நாம் இணைந்து ஒருவனோடு இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும்.
உலகத்திலே தலை சிறந்த வேலை இதுதான். ஏதோ ஒரு புகழ்பெற்ற உலகத் தலைவர்கள் அல்லது தொழில் அதிபருடன் நாம் சேர்ந்து வேலை செய்யாது. பரலோக தேவனுடன் சேர்ந்து வேலை செய்கிறோம் என்ற நினைப்பு நமக்கு வேண்டும். நம் இன்றைய ஆதார வசனமாகின 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசிப்போம் என்றால், அங்கு நாம் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிறோம் என்று குறிப்பிட்டிருப்பார். ஆம், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மீது ஆலயம் சபை கட்டப்பட்ட எழுப்ப என்னுடைய உங்களுடைய உதவி தேவனுக்கு தேவை. தேவன் சர்வ வல்லவர்தான், சர்வ வியாபிதான், சர்வ ஞானிதான். அவரால் செய்யக்கூடாத அற்புதம் ஒன்றுமில்லை. செங்கடலை பிளக்க முடியும், யோதானை பின்னிட்டு போக செய்ய முடியும், காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்த முடியும். இருந்தாலும் இவ்வுலகத்தில் அப்படி சபையை கட்ட உங்களுடைய என்னுடைய உதவியை தேவன் எதிர்பார்க்கின்றார். He expecting our availability. வேதத்தில் ஆதியாகமம் முதல் இந்த சத்தியம் ஊடுருவலாக செல்வதை நாம் காண முடியும். நிர்மலமான ஏதேன் தோட்டத்தை தேவன் சிருஷ்டித்தாலும் அதனை சீர்படுத்தி பண்படுத்த ஆதாம் தேவைப்பட்டான். நோவாவின் கால ஜலப்பிரவாகத்தில் ஜீவராசிகளை காக்க நோவாவின் உதவி தேவைப்பட்டது. தனக்கென்று ஒரு கோத்திரத்தை தெரிந்து கொள்ள விசுவாசிகளுடைய தகப்பன் ஆகிய ஆபிரகாம் தேவைப்பட்டார். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தை நோக்கி தம் ஜனத்தை நடத்த மோசே தேவைப்பட்டார். தம்முடைய ஜனங்களை சீர்படுத்தி எச்சரித்து வழிநடத்த சிறிய பெரிய தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள் தேவைப்பட்டார்கள். ரட்சிப்பின் சுவிசேஷம் பரவ சீஷர்களுடைய உதவி தேவைப்பட்டது. புதிய ஏற்பாட்டு சபையை ஸ்தாபிக்க பவுல் அப்போஸ்தலன் தேவைப்பட்டார். இதனை உணர்த்தத்தான் பவுல் நாம் தியானித்த வசனத்தில் நாம் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் என்று சிறப்பாக குறிப்பிட்டிருப்பார். சற்று நாம் ஒவ்வொரு ஜீவியத்தை சற்று திரும்பி பார்ப்போம். எப்படி இருந்தோம், இன்று எப்படி இருக்கின்றோம்? எந்த நிலைமையில் இந்த தேசத்திற்கு கடந்து வந்தோம், இன்று எந்த நிலைமையில் தேவங்களை உயர்த்திருக்கிறார்? ஜஸ்ட் டர்ன் பேக் அண்ட் see. இவ்விதம் வழிநடத்தி தேவனை சந்தித்து நம்மை உயர்த்திய தேவனுக்கு நான் என்ன செய்திருக்கின்றேன்? உலகமெங்கும் கிறிஸ்தவ சபையில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி 15% சபை அங்கத்தினர் மட்டும்தான் தேவனுடைய சேவையில் நாட்டம் கொள்வார்களாம். மீதி 85% ஜஸ்ட் விசிட்டர்ஸ், பார்வையாளர்கள் மட்டும். அதில் சில குறைகூறுகளாக இருப்பார்களாம். இப்படி ஆராதனை நடத்தியிருக்கலாம், இந்த பாட்டை எடுத்திருக்கலாம், இந்த செய்தியை கொடுத்திருக்கலாம், இந்த இசையை இசைத்திருக்கலாம், பாஸ்டர் சரியில்லை, மூப்பர் சரியில்லை. கிறிஸ்தியஸு அவரையே குறை சொல்லிய கூட்டம் அல்லவா? மத்தேயு 11:14 உங்களுக்காக குழலூதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருப்பார். காரணம் 18ஆம் வசனத்திலே காண முடியும். யோவான் உபவாசம் பண்ணுகிறார்கள், வந்தான், பிசாசு பிடித்தவன் என்று சொல்லிவிட்டார்கள். கிறிஸ்து சாப்பிட்டார், போஜன பிரியனும் மதுவான பிரியனும் பாவிகளின் சிநேகிதர் என்றும் குறைசாட்டினார்கள். இதுதான் உலகம். இப்படிப்பட்ட அபாண்ட குற்றச்சாட்டுகள் ஊழியம் செய்யும் பொழுது வந்து நம்மை தாக்கத்தான் செய்யும். இதனையெல்லாம் கவனித்தால் ஊழியம் செய்ய முடியாது. பிரசங்கி 11:4 காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்கிறவன் அறுக்க மாட்டான் என்று பார்க்கிறோம். அடுத்த கூட்டம் தங்களை தாங்களே உள்நோக்கி நான் தகுதியற்றவன், தகுதியற்றவள் என்று குறை கூடும் ஒரு கூட்டம் உண்டு. ஆம், தேவனுக்கு அப்படிப்பட்ட கூட்டம்தான் தேவை. நம் பரிசுத்த வேதம் திட்டமும் தெளிவுமாக இதை குறிப்பிடுகிறது.
திக்கு வாயுடைய ஒருவரும் கோபத்தினாலே ஒரு ஆளை கொன்ற மோசையை கொண்டுதான் 40 வருடம் தன் ஜனத்தை நடத்தினார். தன் மாம்சீச்சை கட்டுப்படுத்த தவறிய சிம்சோனை கொண்டுதான் யூத ஜனங்களை எதிரிகளிடமின்று மீட்க சித்தம் கொண்டார். தன் அண்ணன் தகப்பனை ஏமாற்றியவர்தான் யாக்கோபு. அந்த சந்ததியில்தான் கோத்திரப்பிதாக்கள் தோன்றதன் கருவை செய்கிறார். பொய் சொன்னவர்கள்தான் தகப்பன மகனுமாக ஆபிரகாம், ஈசாக்கு. அவர்கள் முற்பிதாக்கள் இந்த விசுவாசிகளின் தகப்பனாக ஆபிரகாம் மாற்றுகிறார். 10 கட்டளைகளே அநேக கட்டுகளை மீறியவரைத்தான் தன் இதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டார். மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் 5 யூத கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் அந்த கோத்திரத்திலிருந்து தான் அவர் வெளிப்படுகிறார். சமுதாயத்தால் நடத்தை கெட்டவர்கள் என்று ஒதுக்கப்பட்ட தாமார், ராகாப், பட்சிபா சந்ததியில்தான் நம் இரட்சகர் தோன்ற தேவன் சித்தம் கொண்டார். ஏன் தேவன் இவ்விதமாக குறைவுள்ளவர்களை தெரிந்து கொள்கிறார்? இது தேவனுடைய ரகசியம். இதனை தேவன் மட்டும்தான் அறிவார். அதே சமயம் சில வேத வசனங்களிலே வெளிச்சம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் காட்டுகின்றது. 1 சாமுவேல் 16:7 பின்பகுதியிலே, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று. 1 கொரிந்தியர் 1:27-28 வாசியுங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அட் த சேம் டைம், அதே நேரத்தில் நாம் தியானித்த அனைத்து பரிசுத்தவான்களும் தேவனுடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தினார்கள். பாவிகள் என்று தங்களை அறிக்கை செய்தார்கள். அபாத்திரர்கள் என்று தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்தார்கள் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். இதனைத்தான் தேவன் இன்று நம்ம ஒவ்வொருடம் எதிர்பார்க்கின்றார். இதனை விட்டுவிட்டு நம்மை நாமே ஒரு பொருட்டு என்று நினைத்து விடுவோம் என்றால் நாம் தேவனுடைய கரத்தில் விழுந்து விடுவோம். நான் ஒரு கிருபை பெற்றவன், நான் ஆராதனை நடத்தினால், நான் செய்து கொடுத்தால், நான் ஜெபித்தால், நான் இசை வாசித்தால், நான் பாடல் பாடினால், there lies a Satan trap. சாத்தானுடைய வலை எங்கு விரிக்கப்பட்டிருக்கிறதை மறந்து போய்விட வேண்டாம். ஏசியா பாபிலோன் ராஜாவை குறித்தும் எசேக்கியேலிலே தீரு ராஜாவை குறித்தும் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டவைகள் சாத்தானை குறிப்பிடவைகள். அதை நாம் ஏசாயா 14:11-12 எசேக்கியேல் 28:11-15 காண முடியும். அவன் தன்னை உயர்த்தின பொழுது அவன் தாழ தள்ளப்பட்டான் என்று பார்க்கின்றோம். யாக்கோபு 4:6 ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கின்றார். உங்களுக்கு சில கிருபைகளை கொடுத்திருப்பார் என்றால் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, தேவனே தகுதியற்ற என்னையும் நீ தகுதிப்படுத்தி இந்த உன்னதமான ஊழியத்தை நீ கொடுத்திருக்கிறையா, நன்றி நன்றி தாப்பனே, இதனை என் பயத்துடனும் பயபக்தியுடனும் நடுக்கத்துடனும் செய்ய எனக்கு கிருபை செய்யும் தாப்பனே என்று தாழ்த்துவோம் என்றால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். லூக்கா 17:10 அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். மேன்மை பாராட்டுங்கள். ஆம், மேன்மை பாராட்டுங்கள். உங்களை குறித்தல்ல. 1 கொரிந்தியர் 1:30 படி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவனாக. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியுமானார் என்று. சில வேளைகளிலே நீங்கள் கடந்து நடத்தும் ஆராதனை பற்றியோ ஒரு வெளியில் 5 நிமிடம் கூட எடுத்துக்கொண்டால் செய்த பொறுத்து கொள்ளுங்கள்.
சில வேளை நீங்கள் நடத்தும் ஆராதனையை பற்றியோ செய்தியை பற்றியோ யாராவது பாராட்டி புகழ்ந்தால் உடனே கனத்தையும் மகிமையும் தேவனுக்கு செலுத்திவிட்டு தேவ சமூகத்தில் இவங்களை தாழ்த்தி தாப்பனை அருகதையற்ற என் மூலமாக நாமம் மைப்பட செய்தீரே அப்பா, அதுக்காக நன்றி என்று தாழ்த்தி விடுங்கள். சில வேளையில் இவங்களை முகஸ்துதி செய்வதற்காக ஷாலோ டாக் மூலமாக சில புகழ்வார்கள். அவர்களை உடைய டிசைனிங் ஸ்பிரிட் மூலமாக உணர்ந்து கொண்டு நீங்கள் அப்படிப்பட்ட புகழ்ச்சிக்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். சில விசிட்டிங் பாஸ்டர்ஸோ ஊழியர்களோ வந்து போதகரையோ சபையை பற்றியோ புகழ்ந்து பேசுவார்கள். டோன்ட் டேக் இட் இஸ் அ ஃபேஸ் வேல்யூ. அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக அவர் சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான். லூக்கா 6:26 எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாக பேசும் பொழுது உங்களுக்கு ஐயோ, மாறாக நாம் ஓட்டத்தை முடித்து தேவ சமூகத்தில் கடந்து வரும் பொழுது மத்தேயு 25:23 படி அவனுடைய எஜமானவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய். அந்த சத்தத்தை தேவ சமூகத்தில் கேட்க மட்டும் நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோம். நாம் தேவனுக்கு உத்தமம் உண்மையாக ஊழியம் செய்யும் பொழுது, விசுவாச ஜீவிக்கும் பொழுது ஒரு கூட்டம், அது வீடாக இருக்கட்டும், வேலை பார்க்க இடமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், நம்மை குறித்து பரிகசிக்கத்தான் செய்யும். ஏன் நெகேமியா அரங்கத்தை கட்டும் பொழுது சல்பாத்தன் தொல்பியாவை எவ்வாறு அந்த கூட்டத்தை இலக்கரித்து செய்தார்களோ அப்படி ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். பொறாமையினாலே, எரிச்சலினாலே. பவுல் அப்போஸ்தலனை பற்றி குறை கூறவில்லையா? 2 கொரிந்தியர் 10:10 பார்க்கும் பொழுது அவனுடைய நிருபங்கள் பிரமாதம், சரீர தோற்றமோ பலவீனம், வசன நடையோ அற்பம் என்று சொன்ன கூட்டம். இன்று கூட ஒரு கூட்டம் உடைய உயரம், உடைய நீரம், உடைய பேச்சு, உடைய நடை, உடை, அலங்காரத்தை குறித்து பரிசிக்கத்தான் செய்யும். அதே சமயம் உடைய உடை அலங்கரிப்பு மற்ற பாலரை வசீகரிக்க செய்துவிடக்கூடாது, மற்றவர்களுக்கு இடர் வரத்தக்கதாக இருக்கக்கூடாது, அல்லது ஏக்கத்துடன் பார்க்கத்தக்கதாக இருந்து விடக்கூடாது. லூக்கா 28:31 கிறிஸ்து நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருப்பார். பச்சை மரத்துக்கு செய்தால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று. ஆகவே பிரியமானவர்களே, லெட் அஸ் ரன் அவர் ரேஸ். இதுதான் என்னுடைய ஜீவத்தில் கடைபிடிக்கும் ஒரு காரியம். லெட் அஸ் ரன் அவர். தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடைய ஓடங்கள். ஸ்டே ஆன் த ட்ராக். எதுக்காக தேவன்களை முன்குறித்து அழைத்து இருக்கிறாரோ அதிலே ஓடுங்கள், விட்டு கொடுத்து ஓடுங்கள், இணைந்து ஓடுங்கள். தேவனுக்காக ஒன்றுபட்டு காரியம் செய்யும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவருடைய அழைத்தவரோ உண்மை உள்ளவர், பரிசுத்தமாக்கி விடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். தேவ பக்தியுடன் நம் தேவனுடைய வேலை செய்யும் பொழுது அவருடைய பலன், அவருடைய கிருபை நம்மை நிறைப்பதாக, வழிநடத்துவதாக இருப்பதை காண முடியும். பரிசுத்த ஆவியாருடைய ஆலோசனையின்படி, வழிநடத்தின்படி செயல்படும் பொழுது அங்கு ஜீவனை காண முடியும். ஆம், தேவ ஒத்தாசையுடன் ஆராதனை நடத்தும் பொழுது அங்கு தேவ பிரசன்னத்தை உணர முடியுமே. தேவ ஆவியாண்ட உயிரோடு செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆத்துமாக்களை உணர்த்தலை காண முடியுமே. ஆவியானவரோடு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அறுவடையை காண முடியுமே. சண்டே ஸ்கூல் ஆவியாடைய துணையோடு டீச் செய்யும் பொழுது அநேக ஊழியர்களை, ஊழியக்காரிகளை, போதகர்களை எழுப்ப முடியுமே. ஆவியாரோடு வியாதிக்காக ஜெபிக்கும் பொழுது
வியாதியிலிருந்து சுகம் பெற முடியுமே. விதமாக நாம் தேவனோடு சேர்ந்து ஊழியம் செய்தால், அதே நேரத்தில் நாம் பாவ ஆதாமுடைய சரீரத்தில் இருப்பதினால சோர்வுகள், பயங்கள், எதிர்ப்புகள், மனபாரங்கள் நம்மை தாக்கத்தான் செய்யும். மோசே சொந்த சகோதரன் சகோதரியால் தாக்கப்படவில்லையா? தாவீது சவுலினால சொந்த மகனால துரத்தப்படவில்லையா? தானியேல் கூட இருந்தவுடைய பொறாமையினால சிங்கக்கவியில போடப்படவில்லையா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு சுடக்கப்பட்ட சூழலில் போடப்படவில்லையா? அனைத்துக்கும் சிகரம் வைத்தாப்போ நம் இரட்சகர் மறுதலிக்கப்பட்டு காட்டிக்கப்பட்டாலும் இவள் மத்தியில் இவர் அனைவரும் கடந்து சென்ற சூழலின் மத்தியில் தேவன் என்ன செய்ய இவர்களை கொண்டு சித்தம் வைத்திருந்தாரோ அதை அதன் காலிலே செய்து வெற்றி சிறந்தார். அந்த தேவன் இன்று நம்மோடு இருக்கின்றார். பயப்படும் பொழுது பலன் கொண்டு திடமனதாகிருங்கள். திகையாதே, நான் நோடு இருக்கிறேன்னு சொன்னவர் நோடு இருக்கிறார். உனக்கு இருக்கும் பலனோடு இப்போ உன்னை அனுப்புகிறவர் நான் தானே உங்களோடு இருக்கின்றார். உனக்கு எதிராக தோன்றும் ஆயுதம் வாய்க்காதே போகும்னு சொன்ன நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் சிறுபூச்சியே பயப்படாதேன்னு சொன்னது வருகிறார். நீ மலைகளை நொறுக்கு எந்திரங்களைப் போல நாக்குவேன்னு சொல்ல நம்மோடு இருக்கிறார். விதமாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு தேவ சேவை செய்வதான் இருக்கிறார். ஒரு கடைசி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் இருந்த ஒரு சிறிய தீவில் லைட் ஹவுஸ் ஒன்று இருந்ததாம், கலங்கரை தீபம். அதை காப்பானாக ஜோசப் இருந்தான். அப்பொழுதுதான் திருமணமாகி மார்த்தா என்ற மனைவியோடு கடந்து வருகிறான். வந்ததும் சொல்கிறான், நம்முடைய வேலை இந்த கலங்கரை தீபத்தில் இருக்கும் 4 புறமாக இருக்கும் அந்த கண்ணாடிகளை சுத்தமாக்கி தீபத்தை நன்றாக எரிய விட வேண்டும் மார்த்தா, இதுதான் நம்முடைய வேலை. உத்தமமாக செய்தார்கள். 30 ஆண்டு சேவை நிமித்தமாக எத்தனையோ கப்பல்கள், ஆத்துமாக்கள் காக்கப்பட்டார்கள். காலம் உருண்டோடியது. பிள்ளைகள் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், மெயின் தீவுக்கு போய்விட்டார்கள். முதிர் வயதான பொழுது நோய்வாட்படுகிறான் யோசப். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்ல படகு வந்தது. மனிதன் திரும்பி மார்த்தா கண்ணாடிகளை சுத்தப்படுத்தி தீபம் வெளியேறத்தக்கதாக செய் என்று சொல்லி கடன் சென்றான். மாதங்கள் ஓடியது, சுவட்டி வரவில்லை. ஒரு நாள் படகு வந்தது, மிகவும் லேட்டாக செய்து கொண்டு வந்தது, மரித்து விட்டார் என்று. கடைசியாக என் கணவன்கிட்ட என்ன சொன்னார் என்று கேட்ட பொழுது, மார்த்தா, ஐ லவ் யூ, கீப் த லென்ஸ் க்ளீன் அண்ட் லெட் த லைட் பேர்ன் பிரைட். நான் நேசிக்கிறேன் மார்த்தா, கண்ணாடியை சுத்தமாக வைத்து விளக்கை பிரகாசமாக எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, இந்த கடிதத்தை தான் நம் இரட்சகர் நம்முடைய கரத்தில், AGSDC கரத்தில் கொடுத்திருக்கின்றார். ஒரு மூலையில் இருக்கும் பட்டணமாக, ஒரு விளக்கு தண்டில் இருக்கும் விளக்காக, இருள் நிறைந்த இந்த உலகத்திற்கு தேவனுக்காக சுடர் விடலாமே. நம் ஜீவியம் என்ற அந்த கண்ணாடியை சுத்தமாக காத்து கொண்டு நமக்குள் தேவன் தந்துள்ள ரட்சிப்பின் ஒளியை வீச செய்து அநேகரை கிறிஸ்துவின் வாழ்ந்தோம். தாசரை தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், இருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், இருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாப்பனே, இந்த ஆசிர் கட்ட நாளுக்காக நன்றி சத்ரப்பா. ஆறுதலை கத்தனா வாங்கிப்பட்ட கிருபைக்காக நன்றி. தேவ செய்திகளை வந்து ஆற்றி தேற்றி பலப்படுத்தி எச்சித்த கிருபைக்காக நன்றி. அதுபடி ஜீவிக்க எங்களை தத்தம் செய்கிறோம். மனபாரங்களோடு வேதனையோடு கடந்து வந்திருந்தால்
சகல ஆறுதல் தேவன் தாமை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி நினைத்தருள்வான் ஜெபிக்கிறோம். சகல துதி கனமயமுக்கே செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் அந்நியத்திலும் பாதுகாப்பும் நம் அனைவருடைய இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. ஆவியில் நிறைந்து சத்தியத்தில் நடந்தால் அசைக்கப்படுவதில்லையே. ஆவியில் நிறைந்து சத்தியத்தில் நடந்தால் அசைக்கப்படுவதில்லையே. தேவனின் சித்தம் செய்வதாலும் அசைக்கப்படுவதில்லையே. நானும் அசைக்கப்படுவதில்லையே. கர்த்தருக்குள் இருப்பதாலே நானும் அசைக்கப்படுவதில்லையே. அசைக்கப்படுவதில்லையே. நானும் அசைக்கப்படுவதில்லையே. கர்த்தருக்குள் இருப்பதாலே நானும் அசைக்கப்படுவதில்லையே. எல்லா இணையும் சத்தமாக சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.